உடல்நிலை தேறிய சிவாஜி அவர்கள் சேலத்தில் ஒரு பெரிய கண் டாக்டர் கிட்ட உதவி டாக்டராக சேர்றாங்க. அந்த பெரிய டாக்டரின் மகன் பாபு ஒரு விபத்தில் இறந்து விட்டதால சிவாஜி அவர்களை தன் மகனாக பாவிக்கும் பெரிய டாக்டர் தன் மகன் பாபு பெயர்லேயே சிவாஜி அவர்களை அழைக்க, சிவாஜி அவர்களும் தன் சொந்த பெயரான பிரபாகர் பெயரை விட்டுவிட்டு பாபு அப்படின்ற பெயர்லேயே அங்கு வாழ்றாரு. அங்கு சிகிச்சைக்கு வரும் வாணிஸ்ரீயை பார்த்து அதிர்ந்து போறாரு. வாணிஸ்ரீக்கு கண் பார்வை இல்லாத காரணத்தாலும் சிவாஜி அவர்களின் பெயர் மாறி இருப்பதாலும் மேஜர் இதுவரை சிவாஜி அவர்களை பார்த்திராத காரணத்தாலும் சிவாஜி அவர்கள் கோபத்திலிருந்து தப்பிவிடுகிறார். என் அண்ணன் இறப்பு விபத்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அப்படி இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு உள்ளது தானே அப்படின்னு சிவாஜி அவர்கள் கேட்கிறாரு. திருமண தேதி வைக்கப்பட்ட என் மகன் மாண்டு விட்டான். திருமணம் நடக்க வேண்டிய என் மகள் குருடாகிவிட்டாள். இந்த நிலைமையை ஏற்படுத்திய பிரபாகர் கொடூரமானவன் என சாடுகிறார் மேஜர். தன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் தேடும் சிவாஜி அவர்கள் மேஜரிடம் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்கள் மகளை நானே மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாணிஸ்ரீயிடம் மேஜர் இது குறித்து ஆலோசிக்க வாணிஸ்ரீ சம்மதம் கொடுக்கறாங்க. பெற்றோருடன் வந்து பெண் கேளுங்கள் அப்படின்னு மேஜர் சொல்ல, நான் ஒரு அனாதை அப்படின்னு பொய் சொல்லி வாணிஸ்ரீயை திருமணம் பண்ணிக்கிறாரு சிவாஜி அவர்கள். பிரபாகர் சிவாஜியை பெரும் வில்லனாகவும் பாபு சிவாஜியை கடவுளாகவும் நினைத்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க கண் பார்வையற்ற வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீயின் அலமாரியில் இன்னும் முத்துராமன் எழுதிய அந்த கடிதம் பிரிக்கப்படாமல் இருப்பதை சிவாஜி அவர்கள் பார்த்து அது என்ன அப்படின்னு மனைவி வாணிஸ்ரீ கிட்ட ஒன்றும் தெரியாதவர் போல கேட்குறாரு. அதற்கு வாணிஸ்ரீ, இது என் அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்த கடிதம். அதுவே அவருடைய கடைசி கடிதமாக மாறிவிட்டது. நான் மட்டுமே படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை படிப்பதற்கு முன்பாக என் கண் பார்வை போய்விட்டது. எனக்கு கண் பார்வை திரும்பியதும் நான் செய்யும் முதல் வேலை இந்த கடிதத்தை படிப்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சிவாஜி அவர்களுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. விளையாட்டாக எழுத சொன்ன கடிதம் இப்போ விபரீத முடிவில் அல்லவா கொண்டுவிடும் அப்படின்னு பதைக்கிறாரு. தான் பிரபாகர் அப்படின்னு அறிந்து கொள்வாளோ என துடிக்கிறாரு. அதை வெளிக்காட்டாமல் பழகுகிறார். வாணிஸ்ரீக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை நன்கு பலனளித்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணா போதும் கண் பார்வை வந்துவிடும் அப்படின்ற நிலையில் சிவாஜி அவர்களின் பெரிய டாக்டர் அந்த ஆப்ரேஷனை வல்லுநர் சிவாஜி தான் செய்ய முடியும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு சிவாஜி அவர்கள் மறுக்கிறாரு. எல்லோருமாய் சேர்ந்து சிவாஜி அவர்களை வற்புறுத்தினாலும் பின் விளைவுகளை எண்ணி சிவாஜி அவர்கள் மறுக்கிறாரு. தனக்கு கண் பார்வை தரும் ஆப்ரேஷனை கணவர் சிவாஜி செய்தால் செய்யட்டும், இல்லைனா குருடியாகவே இருந்து விடுகிறேன் அப்படின்னு வாணிஸ்ரீ பிடிவாதம் பிடிக்க ஒப்புக்கொள்கிறார் சிவாஜி அவர்கள். ஆப்ரேஷன் வெற்றியடைந்து கண் பார்வையை திரும்ப பெறாங்க வாணிஸ்ரீ. பார்வை கிடைத்ததுக்கு அப்புறம் தன் கணவனை மணக்கோலத்தில் பூஜை அறையில்தான் சந்திப்பேன் அப்படின்னு முடிவு செய்திருந்த நிலையில் பூஜை அறையில் மாப்பிள்ளை கோலத்தில் மிகுந்த பதட்டத்துடன் சிவாஜி அவர்கள் காத்திருக்க, அங்கே குனிந்த தலையுடன் வாணிஸ்ரீ வந்து சிவாஜி அவர்களுடைய காலை தொட்டு வணங்கி அதுக்கப்புறம் முகத்தை பார்க்குறாங்க. அதிர்ந்து போகிறாங்க. பிரபாகரா நீங்க பாபு பெயர்ல என்னுடைய கணவர் அப்படின்னு கோபிக்க, நான் தான் குற்றவாளி, நான் தான் உன் அண்ணனை கொன்றேன், உன் கண் பார்வையை பறித்தேன், உன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டேன், எல்லா தப்பும் என்னுடையதுதான், அதற்கு ஆதாரம் உன் கையில் இருக்கும் உன் அண்ணனின் கடிதம், நானே என் தண்டனையை தேடிக்கொள்கிறேன், ஆனால் போட்ட பந்தயத்தில் மட்டும் வென்று விட்டேன், அந்த மோதிரத்தை கொடுத்து விடு அப்படின்னு குலுங்குகிறார் சிவாஜி அவர்கள். ஆனால் கடவுள் சத்தியமாக எனக்கும் முத்துராமனுக்கும் துளியும் விரோதம் இருந்தது கிடையாது. பந்தயத்துக்காக நாங்கள் போட்ட வேஷம் அது. ஆனால் அதை நான் நிரூபிக்க அவன் உயிரோடு இல்லையே அப்படின்னு அழுகிறார். அப்போது வாணிஸ்ரீ, நான் அந்த கடிதத்தை படித்து விட்டேன். ஆனால் அதில் ஒரு பின் குறிப்பு என் அண்ணன் எழுதியிருக்காரு. அதில் இந்த கடிதமே சிவாஜி அவர்கள் சொல்லிதான் எங்களுக்குள் பெரும் சண்டை என பொய்யாக எழுதியிருக்கிறேன். இது உண்மை அல்ல. உன்னை பந்தயத்தில் ஜெயிப்பதற்காக சிவாஜியின் திட்டம் இது. இப்படி காட்டுறாங்க வாணிஸ்ரீ. போன உயிர் திரும்பி வந்தது போல சிவாஜி அவர்கள் நிம்மதி காட்டி மகிழ்ந்து போறாரு. எல்லாம் சுபமாய் முடிகிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிறைகுடம் ரிலீஸ் ஆனது. இந்த படம் வெளியான கொஞ்ச நாள்லேயே
செப்டம்பர் 5ஆம் தேதி ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் 3 வேடங்களில் நடித்த தெய்வமகன் திரைப்படம் வெளியானது. ஏற்கனவே சிவாஜி அவர்கள் முதன் முறையாக 3 வேடங்களில் நடிக்கும் விஷயம் பரவலாக செய்தியாகி இருந்ததால இந்த படம் குறித்தே எங்கும் பேசப்பட்டது. படம் வெளியாகி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. இதுக்கப்புறம் சிவாஜி அவர்களின் நண்பரும் நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜியின் தயாரிப்பில் KR விஜயாவுடன் சிவாஜி அவர்கள் நடித்த திருடன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்தை ஏசி திருலோகச்சந்தரே இயக்கியிருந்தார். இதுக்கப்புறம் நவம்பர் 9ஆம் தேதி இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் காஞ்சனா நடித்த சிவந்த மண் வெளியானது. 1969ஆம் வருடத்தில் சிவாஜி அவர்கள் மொத்தம் 8 படங்களில் நடித்தார். அதில் அன்பளிப்பு, திருடன், தெய்வமகன் அப்படின்னு 3 படங்களை ஏசி திருலோகச்சந்தர் இயக்குனார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.